அனைவருக்கும் வணக்கம். நாம் நந்தியம்பெருமான் பாடி அருளிய அதி உன்னதமான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் ஈசனிடத்திலே இருந்து நேரடியாக ஞானத்தை கற்றுக்கொண்ட நந்தியம்பெருமான் தன்னை நாடி வந்த அடியவர்களுக்கு தூய ஞானத்தை எவ்விதமான ஒளிவு மறைவுமின்றி கூறி அருளினார். இன்றைய உலகிலே மிகவும் அரிதாக காணப்படக்கூடியது தனிமனித ஒழுக்கம் என்பதே. யோகசாதனம் பழகக்கூடியவர்களுக்கு ஒழுக்கம் என்பது நிச்சயம் இருந்தே ஆக வேண்டிய ஒரு தகுதியாகும். ஒழுக்கம் தவறி நடப்பவர்கள் சித்தர் பெருமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். தவிரவும் ஞான மார்க்கம் அல்லது சாகா நிலையை அடையக்கூடிய யோக மார்க்கம் என்பது மிகுந்த இரகசியமாக வைக்கப்பட்ட ஒரு மார்க்கமாகவே இருந்து வருகிறது. இந்த பாதையிலே பயணிப்பதற்கு எண்ணற்ற சோதனை சாவடிகளை கடந்தாக வேண்டும். சோதனை சாவடிகளாக இருப்பவர்கள் ஏற்கனவே தூய ஞானத்தை பெற்றிருந்த ஞானிகள், மகான்கள் என்றால் அது மிகையாகாது. விஸ்வாமுத்திர முனிவன் பிரம்மரிஷி பட்டம் பெறுவதற்கு நிறைய சோதனைகளை வைத்து விஸ்வாமித்திரனை சோதித்து பார்த்த பிறகுதான் வசிஷ்ட மகாமுனிவர் விஸ்வாமித்திரனுக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைப்பதற்கு செவி சாய்த்தார். இது சித்தர் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. யோகசாதனம் பழகக்கூடியவர்கள் நிச்சயமாக ஒழுக்கம் நெறி பூண்டவர்களாக இருக்க வேண்டும். இது பற்றியும் யாருடன் இணக்கம் காட்ட வேண்டும், எப்படி குருமார்கள் அன்பை பெற வேண்டும் என்பது குறித்தான பல நுணுக்கமான விளக்கங்களை நந்தியம்பெருமான் சொல்ல இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். விவரம் கேள், குரு சொல்லை தட்டலாகா, வீணர்களோடு எந்நாளும் இணங்கலாகா, கவரம் என்ன பாசம் என்ன கல் குடிக்கலாகா, கஞ்சாவின் வெறியாக ஆலிங்கனமும் ஆகா, தவறம் என்ன பொய் கொலை களவுமாகா, சண்டாள மனிதரது சேர்க்கை ஆகா, உவரம் என்ன உறுதியாய் இருக்க வேணும், ஊமை என்ற அக்ஷரத்தில் இருக்க பேரே. இங்கே ஒழுக்கம் முக்கியமான ஒன்றாக வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. குருமார்கள் நீண்ட நெடிய காலம் கடுந்தவம் இயற்றி ஞானத்தை கைவல்யமாக்கி கொண்டவர்கள். அவர்களுடைய சொல் மீறி நடப்பது ஒரு நல்ல சீடனுக்கு அழகாகாது. எனவே இந்த யோக பயணம் என்பது குருமார்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மாத்திரமே அடையப்படக்கூடியது. குருமார்கள் சொல்வார்த்தையை எக்காரணத்தை கொண்டும் தட்டக்கூடாது என்பதை எடுத்த எடுப்பிலேயே நந்தியம்பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, வீணர்களோடு இறங்கி இருக்கக்கூடாது. உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன் என்று சொல்வார்கள். குணங்கெட்டவர்கள் வீணர்களோடு எந்தவிதமான இணக்கமும் வைத்து கொள்ளக்கூடாது. போதைப் பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடாது. கள், கஞ்சா ஆகியவற்றின் மீது நாட்டம் கொண்டவராக இருக்கக்கூடாது. சில காலத்திற்கு முன்பு வரையிலும் சித்தர் பெருமக்கள் கஞ்சா குடித்துத்தான் பயணித்து கொண்டிருப்பார்கள் என்கிற ஒரு விதமான பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் நாம் இதுவரையிலும் ஆராய்ந்து பார்த்த எண்ணற்ற சித்தர் பெருமக்கள் பாடல்களை கொண்டு பார்க்கும்போது கஞ்சாக்கள் ஆகியவற்றை தொடக்கூடாது என்றே அனைத்து சித்தர்களும் மறுத்து வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது சித்தர்கள் என்றால் அவர்கள் கஞ்சா புகைப்பார்கள் என்கிற பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்ட வீணர்கள் யார் என்று தெரியவில்லை. இங்கே தெளிவாகவே நந்தியம்பெருமான் குறிப்பிடுகிறார். வீணர்களோடு இணங்காதே. யார் வீணர்கள்? கல், கஞ்சா ஆகியவற்றை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் வீணர்கள். அப்படிப்பட்டவர்களோடு சேராதே என்று நந்தியம்பெருமான் உரைக்கிறார். பெண்மயக்கும் ஆகாது என்று சொல்லுகிறார். காமவெறி கொண்டு கருத்தழிந்து போய்விடாதே என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பொய், கொலை, களவு ஆகிய காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரியான குணங்களை கொண்ட மனிதர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களோடு எந்த வகையிலும் இணக்கம் காட்டாதே. இதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஊமை என்ற அக்ஷரம் சுவாசத்திலே நாட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே நீ ஞான சாதன பயிற்சிக்கு தகுதியானவன் ஆவாய் என்று நந்தியம்பெருமான் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார். இங்கே
கேடுகட்ட மனிதன் கெட்டவன் என்று யாரையெல்லாம் ஒதுக்குகிறார் என்று பாருங்கள். பொய் சொல்பவன், கொலை செய்பவன், களவு செய்பவன், கல்கஞ்சாவை பயன்படுத்தி கொண்டிருப்பவன், காமவெறி கொண்டு சுற்றித் திரிபவன், இவர்களெல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என்று இங்கே நந்தியம்பெருமான் உறுதிபட சொல்கிறார். இதை கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு யோக சாதன பயிற்சியாளனின் கடமையாகும். பேரென்று சொல்லுவது குருவின் பேரு, பெரியோர்கள் ஊமை நிலை பெற்ற பேரு, வாரென்ன அஷ்டசித்தி பெற்ற பேரு, வகையான சிவயோகம் பெற்ற பேரு, ஊரென்ற மலையின் உச்சி இருந்த பேரு, உள்வொழியை தன்வொழியாய் கண்ட பேரு, சார் என்ற அமுத நிலை அறிந்த பேரு, அப்பனே அஷ்டசித்தி ஆன பேரே. அட்டமா சித்துகளையும் அடைய வேண்டும் என்றால் குருமார்கள் சொல்லிய வார்த்தைகளை சிறமேற்கொண்டு நடந்து ஒழுக்கத்தோடு நன்னெறி பூண்டு வாழ்ந்திருக்க பழக வேண்டும். பெரியோர்கள் பெரும்பாலும் மௌனத்தை கடைப்பிடிப்பார்கள். எப்போதாவது பேசுவார்கள். பேசும்போதும் சுருக்கமாக சில வார்த்தைகளை சூத்திரங்களைப் போல சொல்லி அமைதியாக இருந்து விடுவார்கள். அமைதியாக இருந்து குருமார்கள் சொல்லியவற்றை எவ்விதமான எதிர்ப்பும் கிளப்பாமல் எவர் ஒருவர் கடைப்பிடிக்கிறாரோ அவரே ஞானத்தை அடைவதற்கு தகுதியானவராவார். இப்படிப்பட்டவருக்குத்தான் சிவயோகம் என்பது சித்தியாகும். மலை உச்சியிலே இருந்து இதை பெற வேண்டும். மலை உச்சி என்பது எது? சரசாகிய ஆகாயம். ஆகாயத்தின் நடுவிலே இருக்கும் ஜீவனிடத்திலே மனத்தை செலுத்தி யோக பழக்கத்தை இடைவிடாது செய்து வர வேண்டும். உள் ஒளிதான் உன்னுடைய ஒளி என்பதை புரிந்துகொள். பராபரத்தின் பிரகாசம் ஒரு சின்னஞ்சிறிய கீற்றாக அனைத்து ஜீவர்களுக்குள்ளும் நுழைந்திருக்கிறது. அதுவே உன்னுடைய உண்மையான பிரகாசம் என்பதை புரிந்துகொள். இந்த இடத்திலே நீ மனத்தை செலுத்தி யோகம் பயின்று வரும்போது அமுதநிலை என்பது உனக்கு தெரிய வரும். தலைக்குள்ளே இருந்து அருமையான கள்ளமிர்தம் இறங்கி வரும். இந்த கள்ளமிர்தத்தை எவர் ஒருவர் உண்கிறாரோ அவர் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவார். இரவாமை அல்லது பிறவாமை என்கிற நிலையை அவரால் எட்டிப்பிடிக்க முடியும். ஆனால் இவை எல்லாவற்றையும் சாதித்து கொள்ள குருமார்களின் வார்த்தையை கேட்டே ஆக வேண்டும் என்பது இப்பாடலின் திரண்ட கருத்தாகும். அஷ்டசித்தி யோக வரை ஏற வேணும். அகம் மகிழ்ந்து ஞான வரை காண வேணும். திட்டமுடன் சிவயோகம் செய்ய வேணும். சிவசக்தி ரெண்டும் ஒன்றாய் பார்க்க வேணும். சட்டசக்தி சடத்தை அங்கே நிறுத்த வேணும். சாகாத காய் கண்டு நிலைக்க வேணும். துட்ட சித்தி அவரிடத்தில் இருக்குமானால் தூரப்போ என்று சொல்லி துணிந்து நில்லே. இப்படிப்பட்ட கேடுகட்ட குணங்கொண்டவர்களை தூரப்போ என்று ஒதுக்கி வைத்துவிடு. அவன் தீண்டத்தகாதவன் என்று சொல்லி அவனை ஒதுக்கி வைத்துவிடு என்று நந்தியம்பெருமான் அறிவுரை சொல்கிறார். யாரை? கல்கஞ்சா மயக்கம் கொண்டவனை, கொலை களவு சூது கொண்டிருப்பவனை, எவ்வகையிலும் மனித இனத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய கேடுகட்ட குணங்களை கொண்டிருப்பவன். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும். தூரப்போ என்று சொல்லி துரத்திவிடு என்றே குறிப்பிடுகிறார். யோக வரையிலே ஏற வேண்டும் என்றால் ஞானகுருமார்களின் வழிகாட்டுதல் தேவையாக இருக்கிறது. ஞானகுருமார்கள் வழிகாட்டினால் அஷ்டமா சித்திகளையும் அடையலாம். ஞானத்தை அடைவதற்கான பாதை மிகவும் தொந்தரவான பாதையாக இருக்கிறது. அந்த பாதையிலே பயணிப்பது மிகவும் கடினமான காரியம். நெருப்பாற்றை மயிர்பாலம் கட்டி கடக்க முற்படும் செயலுக்கு ஒப்பானது. சிவயோகத்தை சார்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் சிவசக்தியை ஒன்றாக்கி பயணிக்க பழக வேண்டும். சிவசக்தி என்பது எது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே எண்ணற்ற சித்தர் பெருமக்கள் பாடல்கள் வாயிலாக பார்த்திருக்கிறோம். அது சந்திரகலை சூரியகலை தான் என்பது சகோதர சகோதரிகளுக்கு இத்தனை நேரம் புரிந்திருக்கும். சாகாத காய் கண்டு நிலைக்க வேண்டும். சடத்தை நிலைநிறுத்த வேண்டும். உடல் அசையாமல் தலை கழுத்து உடல் நிமிர்ந்து நேராக அமர வேண்டும். மனதை புருவமத்தியத்தில் நிலைக்கச் செய்து எக்காரணத்தை கொண்டும் உலகியல் சார்ந்த விடயங்களுக்குள்ளே சென்று விடாதபடியாக மனதோடு பேசி புலன்கவழி சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி எண்ணங்கள் உற்பத்தியாக விடாதபடியாக முட்டுக்கட்டையை அமைத்து சந்திரகலை சூரியகலையை புருவமத்தியத்திலே நிலைநிறுத்தி நேர்வழியிலே நடக்க பயணிப்பது மாத்திரம் வெற்றியை கொடுத்து விடாது. தவறான மனிதர்களின் சகவாசம் இல்லாமல் ஒதுங்கியிருப்பதும் அவசியமாகிறது. இங்கே நந்தியம்பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக கடைப்பிடித்தே ஆக வேண்டிய கருத்துக்கள். இதே கருத்துக்களைத்தான் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்கிற பெயரிலே சட்ட விதிமுறைகளாக கொடுத்தார்கள். நம்மவர்களுக்கு சட்டம் என்று ஒன்று இருந்தால்
அதை மீறுவதிலே அலாதி ஆனந்தம் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் எழுதிய சட்டத்தை மீறும் போது கையொட்டு கொடுத்தாவது தப்பித்து கொண்டு விடலாம். ஆனால் சித்தர் பெருமக்களுடைய சட்டத்தை மீறுபவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டு மன்னிப்பு கிடைக்காது. மேலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை நிச்சயம் கடுமையானதாக இருக்கும் என்பதை இங்கே நினைவுபடுத்த வேண்டியது அவசியமாகிறது. தூரப்போ என்று சொல்லி துணிந்து நில்லே என்று குறிப்பிடுகிறார். எத்தனை பெரிய ஆசை காட்டி எத்தனை பெரிய செல்வத்தை கொடுத்து உன்னை கவர நினைத்தாலும் தவறான குணம் கொண்டவர்களை தூரப்போ என்று சொல்லி ஒதுக்கிவிடு என்று நந்தியம்பெருமான் சுட்டுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.